வணக்கம், நான் உங்கள் சித்ரா லிங்கேஸ்வரன். இன்றைக்கி எம்ப்ராய்டரி, அதாவது ப்ரோச்சஸ் ஒர்க் இப்போ ரொம்ப ஃபெமிலியராக இருக்குங்க. குந்தன் ஸ்டோனை வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான், வெரைட்டிஸ் ஆஃப் குந்தன்ஸு. நான் இப்போ பேசிக்காக ஒரு ப்ரோச்சஸ் தாங்க உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அதாவது ரெகுலராக கிடைக்கிற சர்க்கிள் குந்தனை, திலகம் குந்தனை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ரோச்சஸ் ஒர்க். இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி உங்களோட பிளெயின் ப்ளவுசஸ்லாம் தைக்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியலும் எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க. எம்ப்ராய்டரி ரிங்கில் நான் வந்து கிளாத்தை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஊசி, நூல் எடுத்திருக்கேன், சிசரு. இந்த குந்தன் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குந்தன்ஸ் கிடைக்கிது, கிறிஸ்டலில் கிடைக்கிது. இது வந்து பிளெயினு. ஜஸ்ட் நாங்கள் இதில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம இன்னும் நிறைய ஒர்க்கு உங்களுக்கு நான் டீச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஜஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டு இப்படி தான் நான் வைக்க போகிறேன். இதை நான் இப்படியே அரேஞ்ச் பண்ணிடுறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே ஸ்டார்ட் பண்ணுறேன். நாட் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதால நாட் கீழே இருக்கணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, இந்த குந்தனில் பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்கும். அந்த ஹோல்குள்ளே கொடுத்து அப்படியே கீழே நான் இறக்கிடுறேன். ஓகேங்களா? இது அடுத்த லாக் பண்ணுற வரைக்கும் டைட்டாக இருக்காது. அதனால் நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்ததுக்கப்புறமா திரும்ப அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாருங்க, இப்போ டைட்டாக நின்றுக்கும். இப்போ இனிமேல் இது அசையாது. அந்த 2 ஹோலை கவர் பண்ணாலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. திரும்ப அந்த முடிகிற இடத்துல எடுத்துக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துருக்கதே நல்ல கான்ட்ராஸ்ட் கலரு. இந்த மாதிரி எல்லோ ப்ளூ சாரீ காம்பினேஷனுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாக அதோட ஒர்க் வந்து எடுத்துக்காட்டும். இப்போ திலகம் ஷேப்பை வச்சுட்டு திலகத்தோட எண்டை, இந்த எண்டை மெஷர் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணிட்டா இது ரெண்டுமே இப்போ ஸ்ட்ராங் ஆகிடுச்சிங்களா? அடுத்து ஸ்டார்டிங் பாயிண்டில் கொடுத்து எடுத்துட்டு குந்தனை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி பேசிக் நம்ம கற்றுக்கிட்டாலே எப்போவுமே நான் சொல்கிறது இதாங்க, நிறைய உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதனால் பேசிக்காக இருக்கிற விஷயங்களை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களால் நிறைய அட்வான்ஸ் லெவல் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ண முடியும். பாருங்க, இந்த டைப்பில் நான் பண்ணியிருக்கேன். இப்போது பேக் சைடில் நம்ம ரெகுலராக போடுற மாதிரி நாட் போட்டுட்டு கட் பண்ணிடுறேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? மேட்சிங்காக, அதாவது கான்ட்ராஸ்டாக எடுக்கும்போது எவ்வளோ அழகாக எடுத்திருக்கு. நான் இது வந்து எனக்கு ஒரு சாரீக்கு மேட்ச் ஆகுதுங்கிறதுக்காக இந்த ஸ்லீவில் நான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் வந்து சாரியோட முந்தானி கலரும் ப்ளவுஸ் கலரும் க்ரீனு, பட் சாரியில் ப்ளூ அண்ட் மெரூன் வருங்கிறதால சென்டரில் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. இது வந்து இங்கே தான் பண்ணணுமா, இப்படி தான் பண்ணணுமாங்கிறதுலாம் கிடையாது. இந்த டிசைனை நம்ம எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். இந்த திலகத்தை கீழே வச்சுட்டு 2 ரவுண்டை கூட மேலே வைக்கலாம். 2 ரவுண்டை ஒன்றா வச்சுட்டு திலகத்தை மட்டும் மேலே கூட வைக்கலாம். ஸ்லீவோட எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்கில் மட்டும் நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் மட்டும் வைக்கலாம். ஏன்னா இப்போலாம் இதெல்லாம் தான் ட்ரெண்டிங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒர்க்கை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் எல்லா ஒர்க்கும் அட்வான்ஸ் லெவல் ஒர்க் எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.